தகவல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு சுகரை ஏற்றுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான தான் இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது 0லேருந்து 100 வரைக்கும் இது வேல்யூ மெஷர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது 0லேருந்து 55 வரைக்கும் உள்ள அளவை குறிக்கிற உணவுகள்லாம் லோவாக இருக்கிற இது அர்த்தம். ஸோ இதெல்லாம் தாராளமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாம். 55லேருந்து 70 வரைக்கும் உள்ள அளவு குறிக்கிற உணவுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். அவங்க மற்ற மக்கள் நார்மலாக சாப்பிட்லாம். 70லேருந்து 100 வரைக்கும் குறிக்கிற உணவுகள்லாம் டயபெட்டிஸ் தொடவே கூடாது. மற்றவங்களும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரேராக சாப்பிட்டுக்கலாம். அது கண்டினியூஸாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கூகுள்லையோ இல்லை உங்கள் டயட்டிஷியனோ கேட்டிங்கன்னா லோ கிளைசிக் இண்டெக்ஸ் உள்ள வேல்யூ, அதாவது 55 கீழே என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு லிஸ்ட்டு தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துக்கிட்டா நிறையவே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சில அரிசி கம்மியாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசுமதி ரைஸு 60க்குள்ளே தான் வருது. ஸோ தாராளமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் பாசுமதி ரைஸு அளவோடு எடுத்துக்கலாம். அதேமாதிரி வெஜிடபிள்ஸ், தட் மீன்ஸ் ஃபைபர், ஃபேட்டு, இதில் எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ தாராளமாக அதெல்லாம் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். நார்மலாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோ கிளைசிமிக் ஃபுட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் ப்ளட்டில் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாகும். இப்போ ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் அப்சர்வ் ஆகும். ஸோ டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் சுகர் லெவல். ஸோ நீங்கள் எப்போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. தட் மீன்ஸ் வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்டு, முட்டை, மட்டன், இல்லை கோழி, இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அளவான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல் இம்மிடியட்டாக ரைஸ் ஆகாது, கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன வீடியோவை அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள்.